பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஒரு பொண்ணு இந்தியாவுக்கு பைக் ரைட் மூலமா சுத்தி பார்க்க வரும்போது 7 பேர் சேர்ந்த கும்பல் கேங் ரேப் பண்ணிருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். 31 வயசான நந்தா என்கிற பெர்னாண்டா ஃபாரவர் மோட்டார் சைக்கிள் மூலமா உலகத்தை சுத்தி பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கா மோட்டார் சைக்கிள சுத்தி பார்க்கறது தான் இவங்களோட பேஷனும் கூட. இவரோட ஹஸ்பண்ட் தான் 60 வயசான வின்சென்ட். பெர்னாண்டாவுக்கு பிரேசில், ஸ்பெயின் இரட்டை குடியுரிமை பெற்றவங்க. இவங்க பைக் ரைட் போறதை இன்ஸ்டாகிராம்ல அப்பப்போ போஸ்டும் போடுவாங்க. இவங்களோட அக்கவுண்ட்ல 2 லட்சம் ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் உலகத்தை பைக் மூலமா சுத்திக்கிட்டு வருவாங்க. நம்ம அஜித் மாதிரி. இது வரைக்கும் 66 நாடுகள்ல பைக் மூலமா சுத்தி இருக்கிறாங்க. பைக் மூலமா மட்டுமே இது வரைக்கும் பல நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தானுக்கு கூட போயிருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் இந்தியாவுல மட்டும்தான் நடந்திருக்கு. இந்தியாவுல பைக் ரைட் முடிச்சிட்டு அடுத்தது நேபாள் போறதா பிளான்ல இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் மாவட்டம் டும்காங்கிற இடத்துல ஒரு காட்டு பகுதியில டென்ட் போட்டு தங்கி இருந்திருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட் ஒரு 7 பேர் வந்து இவங்கள தாக்கி இருக்கிறாங்க. முதல்ல இவருடைய கணவரான வின்சென்ட் தான் அடிச்சு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. வின்சென்ட்டோட ஹெல்மெட்டை வச்சு அவர் அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அவரை மட்டும் அடிக்கல, அவரோட ஒய்ஃபான பெர்னாண்டாவையும் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த 7 பேரும் அந்த பொண்ணை கூட்டு பாலியல் கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் வின்சென்ட்டோட கழுத்துல கத்தியை வச்சு அந்த பொண்ணை 2 மணி நேரம் 7 பேரும் பாலியல் கொடுமை பண்ணியிருக்காங்க. பெர்னாண்டோவும் வின்சென்ட்டும் அங்கிருந்த லோக்கல் பீப்புள்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஸ்பானிஷ்லயும் பேசியிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் பேசியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்திருக்கு. போலீஸ்க்கும் மொழி புரியலைனாலும் அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட காயம் ரொம்பவே அதிகமானதுனால உடனே ஹாஸ்பிட்டல்ல 2 பேருமே அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஸ்பானிஷ்ல ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது அழுதுகிட்டே பேசியிருக்காங்க. பெர்னாண்டாவுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கிறனால இந்த நியூஸ் பிரேசில், ஸ்பெயினோட எம்பசில இருந்து இந்தியாவுக்கு ரொம்பவே பிரஷர் வந்திருக்கு. அதனால ஜார்க்கண்ட் போலீஸும் ரொம்பவே வேகமா ஸ்டெப் எடுத்து முதல்ல 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4வது ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஜார்க்கண்ட்ல இது ஒரு பெரிய நியூஸா போயிட்டு இருக்குது. நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அவமானம் தான் இதுவும். எப்படி வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு சுற்றுலா வரவே பயப்படவும் செய்வாங்க. இந்த 7 பேர் செஞ்ச பாலியல் கொடுமையால. 2022 வருஷம் கணக்குப்படி இந்தியாவில் பாலியல் கொடுமையால பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாளைக்கு 90 பேர் இருக்கிறாங்க. அதாவது சில கேஸும் வெளியில வராம இருக்குது. பெர்னாண்டாவுக்கும் வின்சென்ட்டுக்கும் ஆதரவா நிறைய பேர் சோசியல் மீடியால ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டா சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.